ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 36வது தசகம். இந்த பதிவில் 3வது 4வது ஸ்லோகங்களை பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. லப்த ஆம்நாய கணஹ சதுர்தசவயா கந்தர்வராஜே மனாக் ஆசக்தம் கில மாதரம் பிரதி पितुः क्रोध आकुलस्य आज्ञया तात आज्ञातिग सोदरैः समम् इमां चित्वा अत शान्ताद् पितुः तेषां जीवनयोगम् आपित वरं माता च ते अदात् वरान् लब्ध आम्नाय गणः चतुर्दशवया गन्धर्वराजे मनाक् आसक्तं किल मातरं प्रति पितुः क्रोध आकुलस्य आज्ञया तात आज्ञादिग सोदरैः समं इमां चित्वा अत शान्तात् पितुः तेषां जीवनयोगम् आपित वरं माता च ते अदात् वरान् लब्ध चतुर्दश 14 வயதில் ஆம்நாய கணஹ வேதஞானத்தை முழுவதும் லப்த பெற்றாய். இந்த லப்தம் முன்னாடி போட்டிருக்க, அதை சரி பண்ணிக்கோங்க. சதுர்தச 14 வயதில் ஆப்நாய கணஹா வேதஞானத்தை முழுதும் லப்த பெற்றாய். கந்தர்வராஜே சித்திரரத என்ற கந்தர்வராஜனிடம் மனாக்கு மனதளவில் ஆசக்தம் கில கவரப்பட்ட மாதரம் பிரதி உனது தாயின் மீது குரோத சினத்தினால் ஆகுலசிய குழம்பிய நிலையில் இருந்த பிதுகு உனது தந்தை ஆக்ஞயா தாயை கொல்லும்படி ஆணையிட்டார். ஆக்ஞையாக தான் இருக்குது, நம்ம சேர்த்துட்டுருக்கோம். ஓகே. சோதரைகி உனது சகோதரர்களால் தாத்த தந்தையின் ஆக்ஞாதிக ஆணை மீறப்பட்டது. தாயை கொன்றார்கள் இல்லை, நாம் சேர்த்துக்கிறோம். சமம் தாயோடு இமாம் சகோதரர்களையும் சித்வா நீ தலையை சீவ அத இதனால் பிதுகு தந்தை ஜமதக்னி சாந்தாது சமாதானம் அடைந்தார். தேஷாம் எல்லோரையும் ஜீவயோகம் உயிர்த்தெழுதும்படி ஆபித செய்தாய். வரம் உன் செயலால் மகிழ்ந்த மாதாச்ச தாயும் தே உனக்கு வரங்களை அதாத்து அருளி செய்தாள். மொத்தமாக படிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல 14 வயதில் வேதஞானத்தை முழுவதுமாக பெற்றாய். சித்திரரத என்ற கந்தர்வராஜனிடம் மனதளவில் கவரப்பட்ட உனது தாயின் மீது சினத்தினால் குழம்பிய நிலையில் இருந்த உனது தந்தை தாயை கொல்லும்படி ஆணையிட்டார். உனது சகோதரர்களால் தந்தையின் ஆணை மீறப்பட்டது. தாயை கொன்றார்கள் இல்லை. தாயோடு சகோதரர்களையும் நீ தலையை சீவ இதனால் தந்தை ஜமதக்னி சமாதானம் அடைந்தார். எல்லோரும் உயிர்த்தெழும்படியும் செய்தார். உன் செயலால் மகிழ்ந்த தாயும் உனக்கு வரங்களை அருளி செய்தாள். இதுதான் தமிழ் அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி அர்த்தம் பண்ணியிருக்கா பாருங்க. By the age of 14 years, you acquired the knowledge of the Vedas. Your father was greatly enraged with your mother, who was a little bit attached to the Gandharva king Chitraratha. By the command of your father,
you cut off your mother's head, and also of your brothers, as they had failed to carry out the same order of your father. After that, your father had calmed down. As a boon from him, you got to restore them to life. Your mother also being pleased gave you boons. இதுதான் இங்கிலீஷில் அர்த்தம் பண்ணிக்கிறேன். அப்படி இப்போ ஸ்லோகத்தை இன்னொருத்தரும் பார்த்துடலாம். லப்த ஆம்னாய கணः சதுர்தசவயா கந்தர்வராஜே மனாக் ஆசக்தம் கில மாதரம் பிரதி பிதுः क्रोध आकुलस्य आज्ञया तात आज्ञादिक सोदरैः समं इमां चित्वा अत शान्तात् पितुः तेषां जीवनयोगम् आपितवरं माता च ते अदात् वरान्. இப்போ 4வது ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 4வது ஸ்லோகம் எப்படி இருக்கு? பித்ரா மாத்ருமுதே ஸ்தவ ஆக்ருத வியத் தேனோः நிஜத் ஆஸ்ரமாத் பிரஸ்தாய அத பிருகோः கிரா हिमगिरौ आराध्य गौरीपतिं लब्ध्वा तत् परसुं तत्उक्त धनुजच्छेदि महा अस्त्राधिकं प्राप्तो मित्रम् अत अकृतवृण मुनिं प्राप्य आगमः तव आश्रमं पित्रा मातृमुदे स्तव आहृत वियत् धेनोः निजत् आश्रमात् प्रस्थाय अत भृगोः गिरा हिमगिरौ आराध्य गौरीपतिं लब्ध्वा तत्परसुं तत्मुक्तधनुज चेति महा अस्त्राधिकं प्राप्तो मित्रम् अत अकृतवृणमुनिं प्राप्य आगमः तव ஆசிரமம். இப்படி இருக்க அர்த்தம். மாத்ருமுதே உனது தாயை திருப்தி செய்வதற்காக, மித்ரா உனது தந்தை பித்ரா உனது தந்தை ஸ்தவ ஸ்தோத்திரங்கள் ஊதி நியத்து தேனோகோ விண்ணுலக பசுவான காமதேனுவை ஆஹ்ருத கொண்டு வந்தார். அதன் பிறகு பிருகோகோ பிருகு மகர்ஷியின் கீரா அறிவுரையின்படி உன்னுடைய ஆசிரமத்திலிருந்து பிரஸ்தாய புறப்பட்டு சென்று ஹிமகிரோ இமயமலையில் கௌரிபதிம் சிவனை ஆராதித்து தத்பரசும் அந்த கோடாரி என்கிற திவ்ய ஆயுதத்தை லப்த்வா பெற்றான். தத்துக்த சிவனுடைய வார்த்தையின்படி தனுஜ அரசனை சேதி வெட்டி வீழ்த்தினாய். மகா அஸ்திராதிகம் மேலும் சிறந்த ஆயுதங்களையும் பிராப்தகா பெற்றுக்கொண்டாய். அதன்பின் அக்ருதவிருணர் என்ற முனியை மித்ரம் நண்பனாக பிராப்பிய பெற்று ஸ்வ ஆசிரமம் உன்னுடைய ஆசிரமத்திற்கு அகமகா வந்து சேர்ந்தாய், திரும்பினாய். மொத்தமாக படித்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு.
உன்னுடைய தாயை திருப்தி செய்வதற்காக உனது தந்தை ஸ்தோத்திரங்கள் ஓதி விண்ணுலக பசுவான காமதேனுவை கொண்டு வந்தார். அதன் பிறகு பிருகு மகர்ஷியின் அறிவுரையின்படி உன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டு சென்று இமயமலையில் சிவனை ஆராதித்து அந்த கோடாரி என்னும் திவ்ய ஆயுதத்தை பெற்றாய். சிவனுடைய வார்த்தையின்படி ஒரு அசுரனை வெட்டி வீழ்த்தினாய். மேலும் சிறந்த ஆயுதங்களையும் பெற்று கொண்டாய். அதன்பின் அக்ருதவிருணர் என்ற முனியை நண்பனாக பெற்று உன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பினாய். இதுதான் அர்த்தம். இப்போ இங்கிலீஷில் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டு ப்ளீஸ் யுவர் மதர் ரேணுகா, யுவர் ஃபாதர் ஜமதக்னி brought by prayer the heavenly cow Kamadhenu to his ashrama. On the advice of Bhrigu, you set out from your ashrama to the Himalayas and worshipped Lord Shiva. You were bestowed with the battle axe, Kodari, and other various divine missiles, and killed the asura pointed out by Shiva, himself. Then, making friends with the sage Akrutavruna, you returned to your ashrama. I think it's clear. Let us read the sloka. Pitra matrumude stava ahrita viyat deno nijat ashramat प्रस्ताय अत भृगोः गिरा हिमगिरौ आराध्य गौरीपतिं लब्ध्वा तत् परशुं तत्तुक्तदनुजच्छेदि महा अस्त्रिकायां प्राप्तः मित्रम् अत अकृतः वृणमुनिं प्राप्य अगमः स्व आश्रमम्. श्रीमते रामानुजाय नमः.